அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்முடைய வாழ்க்கை பாவமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய ஆவி எப்படி இருக்கும்னா செத்ததா இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. ஒரு மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 அவயவங்கள் உண்டு என்று வேதம் கூறுகிறது. அதிலே ஆவி என்பது ஆண்டவர் கொடுத்த ஜீவன். அதுதான் என்ன செய்யும்? நமக்குள் வாழ்கிறது. நாம் பாவம் செய்யும் பொழுது நம்முடைய ஆவி செத்து போயிருமா? எப்படி ஆவி செத்து போயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நமக்கு உயிர் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆவிக்கு உயிர் இருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. நம்முடைய பார்வைக்கு நம்முடைய சரீரத்திலே உயிர் காணப்படலாம். நாம் தொடர்ந்து வாழ்கிறவர்களா இருப்போம், நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? நாம் பாவம் செய்யும் பொழுது நம்முடைய ஆவி செத்துதாகிவிடும், செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறது வேதம். ஆனா ஒரு மனுஷன் எப்பொழுது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து